ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஆக்சுவலாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு 3-4 வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். பட் ஒரு 1.5 மாதம் வந்து கேப் விட்டுருச்சு. சில பயணங்கள்னால இந்த புத்தகத்தை வந்து நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இந்த ஒரு புத்தகத்தை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வீடியோ வந்து இந்த புத்தகத்தை பற்றியே போட்டிருப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், இல்லைனா இந்த புத்தகம் வாங்கி படிங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, அதாவது இந்தியாவுக்கு வெளியிலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வந்து இந்தியாவை பற்றி என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட ட்ராவலோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அவங்கள பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வந்து அவங்க எழுதின புத்தகங்கள். ஸோ அதில் வந்து இந்தியாவை பற்றி இருக்கும், அவங்க ட்ராவல் பண்ண எல்லா நாடுகளை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் இந்தியாவை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்றதையும் இங்கே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, பட் அவங்க எழுதின புத்தகத்தை பற்றி முழுமையாக தெரியணும்னு சொல்லி அந்த புத்தகத்தோட இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ராவலர் அவரோட பயணம் எப்படி இருந்துச்சு, எத்தனை வருஷம் பயணம் பண்ணார், எவ்வளோ நாடுகளுக்கு போனார், இந்தியாவை பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத சின்ன குறிப்புகளாக சொல்லி அவர் எழுதின புத்தகங்களையுமே வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு 11-12 பேர்த்தோட ஒரு அந்த வரலாறுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ நான் இதை எத்தனை பேருன்னு சொல்லி கரெக்டாக 11 பேர். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு 3 பேரோட சொல்லிட்டேன். நான் சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இபின் பதுதா அப்படின்றவர் வந்து எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவர் இந்தியாவை பற்றி என்ன எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. வாஸ்கோ டாமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட இருக்கும். அதில் வந்து சில பேரில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து தங்கம் வெள்ளிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து வெத்தலை பாக்குக்கு வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்களாம். அதாவது வந்து எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலுமே வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து வெத்தலை பாக்கு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து வெத்தலை பாக்க வச்சு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நல்ல காரியங்கள்லையுமே வந்து அந்த வெத்தலை பாக்கு வந்து இருக்குது. ஸோ வெத்தலை பாக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி இதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்த ஒருத்தர் வந்து அவரோட குறிப்பில் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா இது வந்து நடந்தது வந்து ஒரு 2003 காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் பயணம் பண்ணியிருக்காரு, அந்த அவரை பற்றி. பட் ஆனால் இப்போ 2025 வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் லிஃப்ட் டிக்கெட் போகிறாங்க, ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. பட் 2003 கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுவே வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, காசே இல்லாமல் நான் லிஃப்ட் டிக்கெட் மட்டும் போதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 59 நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. 1825 நாட்கள், அதாவது ஒரு 5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட வந்து 59 நாடுகளுக்கு வந்து காசே இல்லாமல் பயணம் பண்ணியிருக்காரு. அவர் ஏகப்பட்ட நாடுகளில் வந்து அந்த 59 நாட்டில் வந்து இந்தியாவுமே ஒரு நாடு, அதை பற்றியுமே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றியும் அவரோட பயணத்தை பற்றியும் அவர் இந்தியாவை பற்றி ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றியுமே வந்து நம்ம இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எப்படி ஒரு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து, இவர் வந்து ஒரு 53 நாடுகளுக்கு போயிருக்காருல, ஒரு 5 வருஷமாக வந்து காசே இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணிட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவோம். காலையில் எது சாப்பிட்றோம், மதியானம் எது சாப்பிட்றோம், நைட்டு வந்து அங்கே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் முதல் கொண்டு எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ணிட்டு போகிறதுல வந்து ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆனால் 2003 வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை வந்து ஒரு $10 ஸோ செலவழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சம்பாரித்து அதை எடுத்துகிட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து எப்படி ஒரு 53 நாடுகளுக்கு வந்து 5 வருஷமாக சுற்றிட்டு வந்து என்னெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்றத பற்றி அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிளான் பண்ணி போகிறத வந்து பிளானே பண்ணாமல் 2003 வந்து ஒருத்தர் வந்து 53 நாடுகளுக்கு வந்து போயிருக்காரு. அதில் நிறைய பிரச்சனைகளுமே சந்திச்சிருக்காரு. போலீஸ் பிடிச்சிருக்காங்க, ஆர்மி பிடிச்சி வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் முக்கியமாக இந்தியாவை வந்து நெகட்டிவாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அவரோட பயணத்தை வந்து சொல்லுவார். என்னன்னா வந்து, இப்படி எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு நாள் ராமேஸ்வரம் பக்கத்தில் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதையுமே பற்றி சொல்கிறாரு. அதையுமே நான் கரெக்டாக வந்து நான் படிச்சிடுறேன். ஒரு முறை ராமநாதர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி என்ற ஊரின் அருகே இரவு பேருந்து பயணத்தில் பழுது ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி அப்படின்ற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த பயணத்தில் வந்து அந்த வாகனம் வந்து ஒர்க்காகாமல் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே கீழே இறங்குறாங்க. அடுத்த வாகனம் வந்து அவங்கள வந்து ஏற்றி விட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து ரிப்பேர் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே வேறு ஏதாச்சும் வாகனம் வந்தால் நம்ம நிறுத்தி ஏறிக்கலாம், இல்லைனா நம்மளோட வாகனம் வந்து ரெடி ஆகிட்டு வந்தாலே அதில் நம்ம ஏறிக்கலாம், நடக்க ஆரம்பிக்கலாம். யார் வரீங்கன்னு கேட்டதுக்கு வெறும் 4 பேர் மட்டும் தான் வந்தாங்களாம். யாருமே வந்து நடக்கிறதுக்கு ரெடியாக இல்லையா. எல்லாமே வந்து பிளான் பண்ணி போகலாம், எதுக்கு நம்மளாவே சும்மா போய்கிட்டு எதுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வரல. பட் நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் நடந்து போனோம். அந்த இரவு முழுக்க வந்து நடந்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு பேருந்துமே வரல அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு 53 நாடுகளுக்கு போனார்ல. ஸோ அதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் ஒரு பிளான் வந்து கட் ஆயிடுச்சு, ஆனால் பஸ்ஸில் இருந்து யாருமே இறங்கி நடக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் இவர் 53 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இவர் அந்த இரவு நடந்துச்சுல, நடந்து போனார்ல, அந்த இரவு எப்படி இருந்துச்சுன்றதையுமே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன்.
அநேகமாக விடிகாலை வரை நடந்திருப்போம், வேறு வாகனங்களே வரவில்லை. எதற்காக இப்படி நடக்கிறோம் என்று எவருக்கும் தோன்றவில்லை. ஆனால் லேசான குளிரும், புளிய மரங்கள் அடர்ந்த சாலையில் கசியும் மனமும், ஆகாசத்தின் மின்னொலியும், ராப்பூச்சிகளின் சப்தமும் நடையை சோர்வடையாமல் செய்தது. அன்றிரவு தொலைதூர கிராமங்களின் மீது எப்போதும் மறையாத வெளிச்சம் ஒன்று பரவி இருப்பதை கண்டேன். அந்த காட்சி இன்றும் என் கண்ணில் படிந்திருக்கிறது. ஆனால் நான் அறிந்தவரை எவரும் விரும்பி சாலையில் எதிர்ப்படும் எவராவது தன்னை ஏற்றிக்கொண்டு செல்வார்கள் என்று மட்டுமே நம்பி பயணம் மேற்கொள்வதில்லை. கையில் காசு இருந்து முறையாக பயணம் செய்யும் போதே 1000 தடுமாற்றங்கள், அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன என்று புலம்பும் மக்களின் நடுவில் தன் கையில் இருந்து பயணத்திற்காக 5 பைசா கூட செலவு செய்யாமல் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் கடந்து வந்திருக்கிறான் என்ற செய்தி நிச்சயம் நிஜம் என்றே நம்ப முடியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரோட பேர் வந்து லூடோவிக் ஹப்ளர் அப்படின்றவர். பிரெஞ்சு தேசத்தை வந்து சேர்ந்தவர். கிட்டத்தட்ட வந்து அவர் லிஃப்ட் கேட்டுமே வந்து எத்தனை 29 நாடுகளுக்கு வந்து போயிருக்காரு. 1825 நாட்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கார், ட்ரக், ஒட்டகம், கழுதை சவாரி, படகு என்று தன்னை கடந்து செல்லும் எந்த வாகனமாக இருந்தாலும் நிறுத்தி உதவி கேட்டு உலகை சுற்றி இருக்கிறான். காசு இருந்தால் மட்டுமே பயணம் செல்ல முடியும் என்பதை தாண்டி அடுத்த மனிதர்களின் மீது உள்ள நம்பிக்கையாலும் உலகை சுற்றி வர முடியும் என்பதுக்கு சான்று லூடோவிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள், அதாவது 59 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. 1825 நாட்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. 59 நாடுகளுக்குமே போயிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் 26 மணி நேரம் வந்து எந்த வாகனமே லிஃப்டே தரலையாம். ஸோ 26 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருக்காராம். லிஃப்டே கிடைக்காம அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான். சில நேரத்தில் வந்து 20 மணி நேரம் நின்றுருக்காராம். தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காமலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காராம். பட் இருந்தாலும் அந்த பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாராம். அவர் வந்து ஒரு போர்டு கையில் வச்சுக்குவாராம். நிறைய எங்கெங்கே போகிறாரோ அந்த லாங்குவேஜில் எழுதி வச்சு போகிறான். ஸோ அப்போ தான் வந்து லிஃப்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அவரை பார்த்துட்டு வந்து 1 லட்சம் மக்கள் கிட்ட லிஃப்ட் கொடுக்காம போயிருக்காங்க. அதுக்கு ஏன்னா வந்து மக்களுக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா கொள்ளைலாம் வந்து அந்த நைட் நேரத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சாலையோரத்தில் தான் நடக்குது அப்படின்னு எல்லாமே என்னை நம்பாமையும் போனாங்க. அதை நான் வந்து அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் என்னை வந்து 1 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து எனக்கு லிஃப்ட் கொடுக்காம கடந்திருக்காங்க இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பிளானே வந்து ஒரு இடத்துல ஏறுவாராம், பெட்ரோல் பங்க்கில் வந்து தங்கிட்டு அடுத்து அப்படி அந்த மாதிரி பயணம் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து அந்த பயணத்தை தொடங்கும் போதே வந்து முடிவு பண்ணிட்டாரா, நம்ம வந்து காசே இல்லாமல் தான் பயணம் பண்ணணும்னு. முதல் லிஃப்ட் கேட்டு ஒருத்தர் வந்து ஏற்றிட்டு போகும்போது இந்த இதை சொன்ன உடனே வந்து அந்த லிஃப்ட் கொடுத்தர் வந்து ரொம்ப ரொம்ப சிரிச்சாராம். கண்டிப்பாக இதை ஒன்றால் பண்ண முடியாது, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் வந்து 2003 23 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே வந்துருச்சு, மேப் வந்துருச்சு, எங்கே இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணுறது எல்லாமே கிடச்சிச்சு. பட் 23 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நாட்கள் 53 நாடுகளுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த அவரோட வயசு வந்து 25 தானா. அப்போதைக்கு வந்து இவ்வளோ பெருசாக போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்தியாவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காராம். அதையுமே வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி சின்ன விஷயம் தான் படித்தார். அந்த பயணத்தில் வந்து என்னென்ன நடந்துன்னு சொல்லி சின்ன விஷயமா படிக்கிறேன். நீங்கள் அந்த புத்தகம் மாதிரி முழுசாகவே தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா அவர் எழுதின புத்தகங்கள் வாங்கி உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து அதையுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நண்பர்கள், குடும்பம் யாவும் துறந்து பெயரற்ற ஒரு சாலையில் நின்றபோது தான் இனி வீடு திரும்ப முடியுமா என்ற சந்தேகம் லூடோவிற்கு உண்டானது. ஆனாலும் உலகை நோக்கி சாலை திறந்து கிடக்கிறது. செல்வதற்கு தேவையான மன துணிச்சல் மட்டுமே நமக்கு வேண்டும் என்ற உறுதியோடு அடுத்த வாகனத்தின் வருகைக்காக காத்திருக்கிறான். தனது இந்த பயணத்தின் போது வாழ்க்கையை நேரடியாக அருகிலிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்லும் லுடோவிக், பெரும்பான்மை மனிதர்களுக்கு அடுத்தவர் மீதான நம்பிக்கை குறைந்து போய்விட்டது. சாலையில் கடந்து செல்லும் வாகனங்களில் 80% வழியில் நிற்கும் மனிதனை கண்டுகொள்வதே இல்லை. தான் சாலையில் உதவி கேட்டு நிற்பதை அறிந்தும் 1 லட்சத்துக்கு அதிகமான வாகனங்கள் வந்து என்னை லிஃப்ட் கொடுக்காம போயிருச்சு அப்படின்றாரு. பட் அது ஒரு வகையில் வந்து வழிப்பறி, கொள்ளை இதெல்லாமே காரணம் அப்படின்றதையுமே சொல்றாரு. தனது பயணத்தை வெறும் சாகச பயணமாக மட்டும் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாகச பயணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து போகிற வழியெல்லாம் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து கல்லூரி தன்னார்வ நிறுவனங்கள் அங்கெல்லாம் வந்து உலக சமாதானம், அன்பு இதெல்லாம் குறித்து வந்து ஒரு ஸ்பீச்சுமே வந்து கொடுத்துட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பகிர்ந்துட்டுமே வந்து போயிட்டு இருந்திருக்காரு. வெறும் சும்மா பயணமாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவன் நினைத்தது போல பயணம் எளிமையானதாக இல்லை. சில இடங்களில் கால் கடுக்க நாள் முழுவதும் நின்று கொண்டே இருந்ததால் ஏதாவது ஒரு வாகனம் நிறுத்தப்படும் என்று அவன் நம்பிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவர்கள் எளிதில் வாகனத்தில் ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள். அத்தோடு அவர்களின் மொழி தெரியாத காரணத்தால் உரையாடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி குறிப்புகளை வந்து அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுப்பான். அதை வச்சு சில பேர் லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்றாரு. தனது 5 ஆண்டு பயணத்தில் வாகனத்தில் பயணம் செய்த நேரத்தை விடவும் அதற்காக காத்திருந்த நேரமே அதிகம்
என்று குறிப்பிடும் ஹெப்லர் ஆங்காங்கே 450 இடங்களில் தங்கியிருக்கிறான். சில இடங்களில் போலீசாரிடமும் இராணுவத்திடமும் பிடிபட்டிருக்கிறான் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இரவு காவல் படை வந்து அவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவனை தங்க வச்சிருக்காங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. அதுமே வந்து சில நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்கானா வந்து பெண்கள் பருதானிடமே அணிஞ்சுக்கிட்டு வந்து லிஃப்ட் கேட்டு போயிருக்கானா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கான். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவிற்கு வருகை தந்து டெல்லி, பனாரஸ், கல்கத்தா, மும்பை, பெங்களூரு என்று சுற்றி அலைந்து திரும்பியிருக்கிறான். இந்தியாவை பற்றிய தனது பதிவுகளில் காந்தியின் மீதான ஈர்ப்பு, அதிகமான மக்கள் ஆங்கிலத்தை எளிதில் புரிந்து கொள்வது, தன்னார்வ நிறுவனங்களின் செயல்பாடுகள் மிக ஆரோக்கியமாக உள்ளன என்று பாராட்டுவதுடன் இங்குள்ள மாறுபட்ட கலாச்சாரங்களின் மீதான வியப்பும், இந்திய இசை மற்றும் திரைப்படங்கள், உணவு மீது உள்ள ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னன்னா வந்து சில விஷயத்தை வந்து பாராட்டவும் பண்ணியிருக்காரு. பட் அதே நேரத்தில் வந்து அவருக்கு பிடிக்காத 10 விஷயங்கள் சொல்லி அதையுமே நோட் பண்ணியிருக்காராம். ஸோ அவருக்கு பிடித்த விஷயங்கள் என்ன வந்து இங்கே உள்ளவங்க வந்து காந்தி மீது ரொம்ப காந்திஜி அவர்கள் மீது வந்து மகாத்மா அவரோட ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே தன்னார்வ நிறுவனங்கள் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆரோக்கியமான விஷயங்களுமே வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே உள்ள மாறுபட்ட கலாச்சாரம் வந்து பிடிச்சிருக்கு. இங்கே உள்ள இசை திரைப்படங்கள் மேலே மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உணவு மீது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. இந்தியாவை பற்றி 10 பிடிக்காத விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காராம். பட் அதை நம்ம படிக்கும் போதே வந்து அந்த 10 விஷயத்தில் வந்து ஒரு 7-8 விஷயம் வந்து நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அதையுமே வந்து சொல்கிறேன். இந்தியாவெங்கும் நிரம்பியுள்ள குப்பைகள். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து இந்தியாவில் வந்து குப்பைகளாக தான் இருக்குது. நான் எங்கே திரும்பினாலும் வந்து குப்பைகளாக தான் இருக்குது. குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணும், அதனால் நிறைய பிரச்சனைகள், நோய்கள் வருதுன்னு சொல்லி பெரிய விழிப்புணர்வு வந்து இல்லை அப்படின்றதுமே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து சுயநலம், அது வந்து இங்கே நிறையாவே இருக்குது. எல்லாமே வந்து ரயில் டிக்கெட் எடுப்பதுலேருந்து அவங்கவுங்களோட காரியத்தில் செய்கிறதுக்கு வந்து அடுத்த மனிதர்களை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க. அவங்க காரியத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அடுத்தவர்களை வந்து சகிச்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்களோட வேலை கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுயநலம் நிறைய மிக்கவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. அதுவுமே எனக்கு பிடிக்காத 2வது விஷயம் சொல்கிறாரு. 3வது வந்து நன்றி தெரிவிக்க மறுப்பது. ஸோ யாருமே வந்து இங்கே வந்து நன்றி தெரிவிக்கவே மாட்டுறாங்க. அதாவது ப்ளீஸ்ன்னு சொல்கிறதோ, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதோ, அதெல்லாம் வந்து இங்கே யாருமே வந்து சொல்லிக்கிறதே இல்லை. அதை பற்றி ஒரு பெரிய நாலேஜ் இல்லைன்றாரு. இதெல்லாம் 2003. இப்போ நிறைய மாறி இருக்கும். பட் 2003 அவரோட குறிப்புகளில் வந்து எழுதியிருக்குது. புரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி 4வது சொல்லியிருக்காரு. என்னன்னா, எதற்காக மக்கள் இவ்வளவு சப்தமாக செல்போனில் பேசுகிறார்கள்? திரையரங்குகளில் வந்த பிறகும் ஏன் மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்? பொது இடங்களில் மூத்திரம் பெய்வது, எச்சில் துப்புவது, காரை நிறுத்துவது என்ற பழக்கம் ஏன் யாரையும் பாதிப்பதில்லை? காரணமில்லாமல் மற்றவர்கள் மீது எரிந்து விழுவது, சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட ஏமாற்றுவது என்பது ஏன் என்றே புரியவில்லைன்னு சொல்லிட்டு புரியாத விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் வந்து புரியவில்லைன்னு இருக்காரு. பட் இது எல்லாமே வந்து இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையுமே ஒரு 2003 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப தள்ளுமுள்ளா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வேலையே கிடைக்கிறது இல்லை. அதேமாதிரி எங்கே இன்டர்நெட் போனாலும் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க. தங்குறதுக்கு போனால் வந்து அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்குமிடம், பயணம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒழுங்குமுறையே இல்லை. எதுவும் எளிதில் கிடைப்பதில்லைன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு 5வது பாயிண்டாக சொல்லியிருக்காரு. 6வது பாயிண்ட் வந்து முக்கியமாக சாதி. எல்லா மாநிலங்களிலும் சாதி முக்கியமான பிரச்சனை. யாரை சந்திக்க சென்றாலும் சாதியை பற்றியே பேசுகிறார்கள். சாதியின் பெயரால் ஏற்படும் அதிகார சச்சரவுகள் நீக்கமற்ற உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த சாதியை வந்து இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாரை பற்றி மீட் பண்ணாலுமே வந்து அந்த சாதியை பற்றி தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை வந்து 6வது பாயிண்டாக சொல்லியிருக்காரு. 7வது வந்து ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணம். யாரை பார்த்தாலுமே வந்து ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுமாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கனால இவன்கிட்ட வந்து நல்லா காசு கறக்கலாம், இவனுக்கு வந்து இவன் வந்து காசு வச்சிருக்க ஒரு செடி மாதிரி, இவன்ட்ட வந்து நிறையா காசு பிடுங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே தான் வந்து என்கிட்ட பேசுகிறவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ ஏமாற்றி வென்றலாம் என்ற எண்ணம் வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றதுமே இந்தியா பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து லஞ்சம் ஊழல். பள்ளி படிப்பில் துவங்கி கடவுச்சீட்டு வாங்குவது வரை எல்லாவற்றிலும் நீக்கமற லஞ்சம் உள்ளது. லஞ்சம் கொடுப்பது வாங்குவது பற்றி எவ்விதமான குற்ற உணர்வும் எவருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரையுமே நம்ம டிவியில் வந்து ஏகப்பட்ட நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2003 வந்து இந்தியா பற்றி அவர் எழுதின அது 10 பாயிண்ட்ல வந்து இதுவும். அதுக்கப்புறம் வந்து பொதுவெளிகள். கோயில்களை தவிர வேறு பொதுவெளிகள் கிடையாது. மக்கள் ஒருவரோடு மற்றவர் சந்தித்து பேசி கொண்டாடி மகிழ கலாச்சார வேலிகள் கிடையாது. நடன அரங்கம், மது விடுதிகள் போன்றவை தடை செய்யப்பட்ட பகுதி போன்றவை. மக்கள் சேர்ந்து ஒன்றாக பகிர்ந்து கொள்ள வார இறுதி கொண்டாட்டங்கள் இந்தியாவில் மிக அரிதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து அந்த என்ஜாய் ஸ்ட்ரீட், வீக்லி சாட்டர்டே அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. பட் 2003 வந்து இதெல்லாம் இல்லை. கோயில் தவிர வந்து பெருசாக வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து அது மது விடுதிலாம் வந்து இப்போ ஏகப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு. பெங்களூரில் நிறைய பார்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அந்த டயத்தில் போட்டிருக்காரு. பட் இது வந்து நல்லதுக்கு இல்லை. பட் அவர் போட்டிருக்காரு. இன்றும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10வது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஏழ்மை, வறுமை, அரசியல் பாகுபாடு என்று பல்வேறு பிரச்சனைகள் பல லட்சம் மக்கள் இன்றும் கல்வி கற்க வசதியற்ற உள்ளார்கள். கோயில்கள் மிக முக்கிய வணிக மையமாகி விட்டிருக்கிறது.
தனது பயணத்தில் திபெத்திற்கு சென்று தலாலாமை சந்தித்து மிக முக்கிய நிகழ்வு என்று சொல்லும் ஹப்ளர் இதற்காக ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்றான்னு சொல்லிட்டு அவர் பயணத்தில் வந்து தலாலாமாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த எல்லையில் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அங்கே நிறைய பேரை சந்திச்சிருக்காரு. அவங்க அந்த இமயமலைக்கு போகிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்காரு. இமயமலைக்கு போகிறவங்களாம் வந்து ஒரு ஸ்டெப்லேயுமே வந்து அந்த மண்ணை வந்து அந்த தலையை வந்து மண்ணில் வச்சாங்க. அந்தளவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ அவங்களோட புனித பயணம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. தலாலாமை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அவரோட பயணத்தில் வந்து அதையுமே ரொம்ப ரொம்ப பெருசாக கருதுறாராம். அதுக்கு வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காராம். அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அவரை மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து பாகிஸ்தானில் வந்து அவர் நுழையிறதுக்கு வந்து அனுமதி கிடைக்கவே இல்லையா. ஆனாலும் எப்படியாச்சும் வந்து நுழைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அனுமதி கிடைச்சிருக்கான். ஆப்கான் பாகிஸ்தான் இதை வந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தப்பு. அங்கே வந்து அப்படிலாம் இல்லவே இல்லை. பட் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியே வந்து தப்பான கண்ட்ரிலாம் இல்லை. அங்கேயுமே வந்து மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறாங்க, நல்ல உபசரிக்கிறாங்கன்னு சொல்லி அதையுமே வந்து சொல்கிறாரு. ஆப்கான் பாகிஸ்தான் பற்றிய பொது அபிப்பிராயங்கள் யாவும் தவறானவை. அங்கு மக்கள் உலகெங்கும் உள்ளவர்களைப் போலவே அன்புடன் நடத்துகிறார்கள். வறுமையும் ஏழ்மையும் நிரம்பி இருக்கின்றன. ஊடகங்கள் உருவாக்கும் பொய்களை தாண்டிய நிஜத்தை நேரடியாக கண்டேன் என்கிறான் லுட்விக். அவர்தான் அந்த லுட்விக். அதே நேரம் வன்முறை, தீவிரவாதம், அடிப்படைவாதம் போன்றவற்றால் எளிய மக்கள் எந்த அளவும் உயிரிழப்பும் பயமும் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் வலியுறுத்துகிறான்னு சொல்லிட்டு அங்கேயுமே இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அது நம்ம டிவியில் பார்க்குறமே மொத்த கண்ட்ரியுமே அந்த மாதிரி இல்லை. அந்த உள்ள எல்லா மக்களுமே அந்த மாதிரி இல்லை. அங்கேயுமே நல்லா உபசரிக்கிறாங்க அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஆண்டு போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம், இந்த 5 ஆண்டில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா வந்து அவர் என்ன ஒரே ஒரு சொன்னாரா, நெவர் அகைன், மறுபடியும் இந்த மாதிரி நான் பயணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறாரு. அவர் எழுதின புத்தகத்தை பற்றியுமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நான் அதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை போகிறேன். ஸோ அவர் அந்த 5 ஆண்டு முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்றதை வந்து ஒரு 2 பேரா சொல்லியிருக்காங்க. நான் அதை படிச்சுட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சிடுறேன். நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. அவர் எழுதின புத்தகம் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி படிங்க. 5 ஆண்டு காலம் உலகம் சுற்றி முடித்து திரும்பி வந்த ஹப்ளரிடம் தனது பயணத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நெவர் அகைன். சக மனிதனை நம்பி துவங்கிய பயணம் வெற்றிகரமாகவே நடந்தேறி இருக்கிறது. உண்மையில் உலகம் முழுவதும் சாலைகள் திறந்து கிடக்கின்றன. அதை நோக்கி செல்லும் மனத்துணிவும் அடுத்த மனிதர்கள் மீது மெய்யான அக்கறையும் இருந்தால் உலகம் சுற்றுவது எளிதானதே. அதற்கு மொழியோ பொருளாதார காரணங்களோ தடையே இல்லை. சரித்திர கால சாகச பயணிகளாக யுவான் சுவாங் பாகியான் பற்றி வாசிக்கையில் சிலிர்ப்பு கொள்ளும் நாம் அருகாமையில் உள்ள அறியாத இடங்களை நோக்கி பயணம் செய்யவே தயங்குகிறோம். எல்லா பயணங்களும் வழிகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிரம்பியது. எல்லா பயணங்களும் வலிகள், வேதனைகள், அவமானங்கள் நிரம்பியது. அந்த வலியை தாண்டி பயணம் நமக்குள் உருவாக்கும் அக சந்தோஷம், உலகில் பலரும் கண்டிராத இயற்கை காட்சிகள், மனித முகங்கள், கொண்டாட்டங்கள் என்று நீளும் நினைவுகள் தான் பயணம் தரும் சந்தோஷம். அந்த வழியை தாண்டி பயணம் நமக்குள் உருவாக்கும் அக சந்தோஷம், உலகில் பலரும் கண்டிராத இயற்கை காட்சிகள், மனித முகங்கள், கொண்டாட்டங்கள் என்று நீளும் நினைவுகள் தான் பயணம் தரும் சந்தோஷம். அதற்காக பயணம் செய்யலாம் சொல்லிட்டு அவர் எழுதின புத்தகத்தையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இவரை பற்றி பார்க்க வந்தது. நான் அவ்வளோ டெப்த்தாக இறங்கி எல்லாத்தையும் படிக்கல. பட் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இதில் ஷேர் பண்ணியிருப்போம். லுடோவிக் ஹப்ளர் அப்படின்றவர் சாலை திறந்து கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு டாபிக். ஸோ இது வந்து ஒரு 10வது டாபிக் இந்த புத்தகத்தில். ஸோ இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்ம சொல்ல வந்தது. நம்ம சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து இருக்கும். அதாவது பயணம் பற்றியும், பயணத்தில் அந்த மனுஷன் பற்றியும், அவர் எழுதின புத்தகத்தை பற்றியும், அவர் இந்தியாவை பற்றி எழுதின விஷயத்தை பற்றியும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. இது வந்து தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 100 ரூபா புத்தகம் தான் இது. ஸோ கிடைச்சா வாங்கி படிங்க. இப்போ வந்து 20% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க தீபாவளிக்கு 20ஆம் தேதி வரைக்கும். முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படிங்க. நன்றி.